ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வீட்டுக்கு தேவையான சில வீட்டு குறிப்புகள் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கிச்சன் குறிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிச்சனில் குக்கரில் இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் வந்து வேக வச்சு எடுப்போம். அதாவது பயிரெல்லாம் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பயிறு வகைகளை வேக வச்சு எடுக்கும்போது அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தை வந்து எடுப்போம். அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது அந்த குக்கரோட அந்த கேஸ்கட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேஸ்கட்டை நம்ம குக்கரோட மூடியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தண்ணி எல்லாமே நமக்கு வந்து அந்த கேஸ்கட் இருந்த அந்த ஹோல் வழியாக நமக்கு வெளியில் வந்துடும். தண்ணி நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி இருக்கவே இருக்காது. இதுக்காக நம்ம ஸ்ட்ரெயினர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ ஸ்ட்ரெயினர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கிடக்கணும். ஸோ இந்த டிப்பை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பல டைமில் நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் சேஃப்டியாக வச்சாலும் இந்த சேஃப்டி பின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய வந்து நமக்கு மிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும் போது தேடிட்டு இருக்க வேண்டிய வேலையாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையல் தான் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வளையல் வந்து எடுத்திருக்கேன். அதாவது வேஸ்ட்டான வளையல் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த வளையலில் நம்ம வச்சுருக்கக்கூடிய சேஃப்டி பின் எல்லாத்தையும் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம தனித்தனியாக வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். அதாவது பெரிய ஊக்கு தனியாக, சின்ன ஊக்கு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கோர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய ஊக்கு எது சின்ன ஊக்கு எது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம டப்பாலாம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட்டு வளையலை வச்சே நம்ம இந்த மாதிரி வந்து ஊக்கை வந்து கோர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து நமக்கு மிஸ்ஸும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐடியாவுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது பழைய வடிகட்டி வந்து எடுத்திருக்கேன். சில்வரில் இருக்கக்கூடிய வடிகட்டி நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த வடிகட்டி நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து டீ வடிகட்டணும் அப்படின்னா அது வந்து அந்த டீ துள்ளம் டீயில் வந்து வருது அப்படிங்கிறதுனால இது வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இது எதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வடிகட்டியை நம்ம லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது நல்லா வந்து பெண்ட் ஆகும். அதாவது வந்து ஒரு குழிக்கரண்டி மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதாவது கலர் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து கலர் எதுவும் பண்ணலை, அப்படியே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஒரு ஹூக்கில் வந்து நான் மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஹூக்கில் வந்து மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர் வந்து வைக்கிறேன். இந்த மாதிரியும் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதே நம்ம பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய வடிகட்டியை நம்ம ஒரு ஃப்ளவர் வேஷ் மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஒரு அகல் விளக்கில் ஒரு மெழுகுவர்த்தி கேண்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அதாவது கேண்டில் ஹோல்டர் மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே உங்ககிட்ட பிளாஸ்டிக் வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா அதை வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டிப்பை நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலத்தில் நம்ம கொடையெல்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா கொடையை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம கபோர்டில் வந்து போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வைக்கும்போது இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு வைக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம கொடையை வந்து ரோல் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொடையில் கொஞ்சமாக இந்த பவுடரை நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது இதில் இந்த கொடையில் நல்லா வந்து ஒரு குட் ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம்.
நல்லா வந்து நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து வைக்காமல் இதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த சாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போடுறதுக்கு ரொம்பவே வந்து லூஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து தூக்கி போடாமல் இந்த இதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கொடையில் இந்த சாக்ஸை நம்ம உள்ளே வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடை இந்த சாக்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து சேஃப்டியாக கொடையை வந்து வச்சுக்கலாம். நம்ம வெளியில் எப்போ எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு வாசத்துடன் இருக்கும். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வாங்கி வச்சுருப்போம். இந்த உருளைக்கிழங்கு வாங்கி வச்சா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது முளைஞ்சு வந்துடும். அந்த மாதிரி முளைஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை நம்ம இந்த உருளைக்கிழங்கு வாங்கி வச்ச உடனேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போடக்கூடிய பூண்டு தோல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பூண்டை உரிச்சிட்டு இந்த தோலை நம்ம வந்து தூக்கி போடாமல் இந்த உருளைக்கிழங்குல வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதிலேருந்து வரக்கூடிய அந்த முளை கட்டுறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து பவுடர் அடிக்கிற அந்த ஸ்பாஞ்சு தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் வந்து வேஸ்ட்டான ஒரு பீங்கான் கப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடாமல் இது மாதிரி பல்வேறு யூசஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பீங்கான் கப்பில் தான் இந்த ஸ்பாஞ்சை வந்து வச்சுக்கிறேன். இப்போது இதில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குண்டூசியெல்லாம் வந்து குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குண்டூசியை குத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஊசி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஊசியை கூட இந்த மாதிரி வந்து குத்தி வந்து வச்சுக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்பாஞ்சில் எல்லா குண்டூசியையும் வந்து குத்திட்டேன். இந்த மாதிரி வந்து குத்தி நம்ம வந்து வச்சுக்கலாம். முகத்துக்கு பவுடர் அடிக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் வந்து சுருங்கிட்டாலோ இல்லை வேஸ்ட் ஆகிடுச்சு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னாலும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிப்புக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் மிக்சி வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். நம்ம தேவைப்படும் போது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தேவையில்லாத நேரத்தில் நம்ம ஒயரை வந்து இந்த மாதிரி சுருட்டி இந்த மிக்சியோடு சேர்த்து நம்ம வந்து வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளால் வந்து அந்த சுற்றி வந்து வைக்க முடியாது. எவ்வளவு தான் சுற்றி வந்து வச்சாலும் அது பார்த்திங்க அப்படின்னா லூஸ் ஆகி அந்த ஒயர் கீழே வந்து விழுகும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிக்சியை சுற்றி இந்த ஒயரை நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கலாம். இப்போது இது எல்லா ஒயரையும் சேர்த்து நல்லா வந்து டைட்டாக பிடிச்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேச்சர் கிளிப்பை இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக வந்து பிடிச்சு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒயர் நமக்கு லூஸ் ஆகி கீழே வந்து விழவே விழாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேச்சர் கிளிப்பில் ஒரு சிலது நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வந்து வச்சுருப்போம். அதாவது அதில் ஒரு சில பல்லு வந்து உடஞ்சிருக்கும். சரியாக வந்து கேட்ச் பண்ணாமல் வந்து இருக்கும் முடிய. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி மிக்சி ஒயரை வந்து சுற்றி வைக்கிறதுக்கோ இல்லை கிரைண்டர் ஒயரை வந்து சுற்றி வைக்கிறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மிக்சிலாம் பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் தான் வந்து வச்சுருப்போம். இப்போ சப்போஸ் நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இழுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா இந்த மிக்சிக்கு அடியில் உள்ள அந்த பட்டன்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ட்ரே இருந்தால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் நான் வந்து மிக்சியை வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம இழுத்தோம் அப்படின்னாலும் அந்த பட்டனுக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்சியில் ஏதாவது அரைச்சோம் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது வலிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நம்மளால் ஈஸியாக வந்து இந்த ட்ரேவை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதனால் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்மக்கிட்ட ஊசியெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இதை அங்கே இங்கேயும் நம்ம வந்து போட்டு வைக்காமல் இதை வந்து ஒரு டிக்டாக் பாக்ஸில் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து லெட்டு தீர்ந்து போச்சு அப்படின்னா அதோட கவரில் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களாம் டிப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிப்பு தீர்ந்து போச்சுன்னா அந்த பாக்ஸில் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஹோமியோபதி பாட்டில் இருக்கும் இல்லையா சின்னதாக, அதில் கூட நீங்கள் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து பழைய பிளாஸ்டிக் வடிகட்டி வந்து எடுத்துக்கிறேன். பொதுவாக பிளாஸ்டிக் வடிகட்டிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து டீ வடிகட்டி நம்ம குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்து கெடுதல். அதனால் பிளாஸ்டிக் வந்து வடிகட்டாமல் மேக்ஸிமம் வந்து சில்வரில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது நான் இந்த பிளாஸ்டிக் வடிகட்டியோட இந்த கைப்பிடியை மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு கத்திரிக்கோலை வச்சு நம்ம கட் பண்ணாலும் ஈஸியாக நமக்கு வந்து கட்டாக்கி வந்து வந்துடும்.
அடுத்ததாக இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த உரலை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வடிகட்டியில் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஒரு ஸ்கெட்ச் வச்சு இதை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். ரவுண்ட் வந்து போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து கத்திரிக்கோல் வச்சு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதை நான் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த உரலில் தான் வந்து வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பூச்சியெல்லாம் நமக்கு வந்து உள்ளே போகாது. அது மட்டும் இல்லாமல் இடிக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் வெளியே வந்து தெரிக்காது. ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட வேஸ்ட்டான பழைய வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.